ஒரு 1/4 கிலோ பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். இதை வச்சு ஒரு புளி மிளகாய் தான் செய்ய போகிறோம். மிளகாய் நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் போட்டு உணர்த்தி எடுத்துக்குங்க. மிளகாய் எப்படி நடுவில் 2 எல்லாத்தையும் கீறி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பொடி பண்ணிக்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு பொரியட்டும். கடுகு பொரியுது. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் இதையும் சேர்த்து நல்லா கடுகு வெந்தயமும் வறுத்தாச்சு. இதை தனியாக நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு கடாயில் ஒரு 50க்கு மேலே நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம அந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்து பச்சை மிளகாய் கொஞ்சம் தெரிச்சாலும் தெரிக்கும். கொஞ்சம் கவனமாக இது பண்ணுங்கள். இது நல்லா வதங்கணும். பச்சை மிளகாய் நல்லா சுருங்கி வரணும். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே கூட வச்சுக்கிங்க. இது மாதிரி நல்லா சுருங்கி வரணும் மிளகாய். அடிக்கடி அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருங்க. எல்லா மிளகாயும் நல்லா வதங்கிட்டு இப்போது ஒரு 50 கிராம் புளியை நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவையான உப்பை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள். அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். இந்த புளி தண்ணியெல்லாம் மிளகாயில் ஊறி ஒரு பாதி அளவுக்கு குறைஞ்சோன்னே அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சே வேக வைக்கணும். அப்போ தான் இந்த புளியெல்லாம் மிளகாயில் போய் ஊறும். புளி தண்ணி கொதித்து கொஞ்சம் திக்காயிட்டு வரணும். இந்த டைமில் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது அப்படியே அதில் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த மிளகாயில் போய் அந்த புளியோட உப்பு காரம் எல்லாம் சேரும். புளி தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. பேஸ்ட் மாதிரி வந்துட்டு பாருங்க. இப்போ கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு இந்த பொடி நம்ம நுணுக்கி வச்சோம்னா அந்த பொடியும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் வச்சுருந்து அப்புறம் எடுத்துட வேண்டியதுதான். வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு எல்லாமே நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். நல்ல காரசாரமான ஒரு புளி மிளகாய் ரெடி. இது வந்துட்டு சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட கூழ், எந்த கூழ் குடித்தாலும் கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ் அதோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு நல்லா ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வீணாக போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.